ஆசீர்வதிப்பாராக. வருடத்தை கடைசி நாட்கள்ல நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி நடத்துகிறது. சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவித்து ஆபத்தில் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆபத்து நாசமோச தீமைகளை கர்த்தர் நம்மளை தப்புவித்து நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இப்படி வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல கர்த்தர் சரியான நேரத்துக்கு வந்து உதவிகள் செய்து நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு சரியான நேரத்துக்கு போனா தான் நம்ம ஒரு சில காரியங்களை செய்ய முடியும் இல்லைங்களா? அப்ப சரியான நேரங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வேல்யூ இருக்கு, நமக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் வேல்யூ இருக்கு. சரியான செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த காரியங்கள் என்ன பண்ணாங்க, சரியா செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி தாமதம் ஆயிடுச்சுன்னா அதனால நிறைய பாதிப்புகள், நமக்கு இழப்புகள் ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும், போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. நம்ம அநேக நேரங்களில் தப்பு பண்ணிடுவோம். நம்மளால சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாது. நான் இத்தனை மணிக்கு வருவேன்னா வரவே முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்டீபனா வர முடியாது. சொன்ன நேரத்துல ஏதோ ஒரு தடை வரும், ஏதோ ஒரு போராட்டம் வரும். அப்படி நம்மளை ஆண்டவர் பார்த்து தடை செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளால இங்க உட்கார்ந்துருக்கவே முடியாது. அவர் சொன்ன நேரத்துக்கு செய்து முடிப்பார். அவர் அப்படி டைமுக்கு எவ்வளவு பேர் எத்தனை நாடு வேணா கன் டைமுக்கு சொன்ன வேலையை செய்யலாம். ஆனா கர்த்தர் செய்யற மாதிரி எவனாலையுமே செய்ய முடியாது. உலகத்தான் முன்ன பின்ன எப்படிதான் பிளான் பண்ணாலும் ஒரு செகண்ட் 2 செகண்ட் மிஸ் ஆகலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க பிறக்கும் பொழுது கர்ப்பத்துல முன்குறிக்கும் போதே இந்த நாள் இது நடக்கும், இதை செய்வன் ஆண்டவர் முன்குறித்தாருன்னா அது ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நேரம் மாறவே மாறாது. கர்த்தர் அப்படி வேதாந்தத்துல ஒரு சில நபர்களை கர்த்தரை செய்திருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு யாரை பத்தி சொல்லப்படுகிறதுனா யோசேப்பை பத்தி சொல்லப்படுகிறது. யாக்கோபுடைய முதிர் வயதுல ஒரு பிறந்த மகன். யாக்கோபு ரொம்ப நேசிச்ச ஒரு மகன். அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவோம், யோசேப்புங்கிறவர் ஒரு சொப்பனக்காரன், தரிசனங்களை நிறைய காணக்கூடிய ஒரு மனுஷன். அது பிரச்சனை இங்க ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள யோசேப்பு 2 சொப்பனம் காண்கிறார். முதலாவது சொப்பனம் என்னங்கிறாருன்னா, ஒரு வயல்வெளியில அரிக்கட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவர் காண்கிற சொப்பனத்துல யோசேப்புடைய அரிக்கட்டு நிக்குது, மற்றவங்களுடைய அரிக்கட்டுலாம் விழுந்திருக்குன்னு சொப்பனத்தை பார்த்து சொன்னே அவர்கள் சகோதரர்கள கோபம். ஓ, நீ மட்டும் உயர்ந்திருப்ப, நாங்களும் கீழே உன்னை வணங்குவோமா அப்படின்னு. சரி முதல் சொப்பனம் விட்டாச்சு. இரண்டாவது ஒரு சொப்பனம் வருது. அதுல யோசேப்பு சொல்றாப்ல, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை தொழுது கொண்டுச்சுன்னு. அப்ப எல்லாத்துக்கும் கோபம். ஏன் அவங்க அப்பாவுக்கே கோபம் வந்துருச்சு. ஏன் நானும் அம்மாவும் எல்லாரும் உன்னை பணிச்சு கொள்ளுமா அப்படின்னு அவனை கண்டித்தான்னு சொல்லப்படுகிறது. இப்படி சொப்பனம் பார்த்து சொன்னதுனால யோசேப்புனால அவர்கள் சகோதரர்களுக்குலாம் கோபம் உருவாயிருச்சு. இப்படி ஒரு கோபம் இருக்கிற நிலைமையில என்ன பண்றாருன்னா, யாக்கோபு, நீங்க என்ன பண்ணு, உன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சீகேம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது அந்த சகோதரர்கள் எங்கன்னா தோத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அங்க போயிடுறாங்க. சரி, இவர் ஒரு வழியா கண்டுபிடிச்சு தூரத்துல போயிட்டு இருக்கும் பொழுது இவருடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பிளான் பண்ணாங்க. பாரு, சொப்பனக்காரன் வந்துட்டு இருக்கிறான், அவன் இப்படி எல்லாம் சொப்பனம் கண்டாங்க, நம்ம போய் அவனை பழிச்சுக்கணும்னு அது அவனை கொன்னுட்டோம்னா அவனுக்கு எப்படி சொப்பனம் பழிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இன்னொரு சகோதரன், ரூபன்ங்கிற சகோதரன், அவனுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பண்றான், நீங்க அவனை கொல்ல வேண்டாம், அவனை கொண்டு அவனுடைய ரத்தப்படி நம்ம எதுக்கு பண்ணணும், அவன் நம்மளுடைய ரத்தமாச்சே, அதனால பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, தண்ணி இல்லாத கிணறு இருக்கு, அதுல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. கொலை செய்யறதுல என்னங்க, மேல் ரகம் ஒண்ணு கீழ் ரகம் ஒண்ணு, டைரக்டா கொல்லாம அவனா சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. 23வது வசனம் 24வது வசனம் வாசனம். யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அவனை தூக்கி குழிக்குள்ள போட்டுட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடையே சாப்பிட்டு வந்துருக்கான். எப்படிங்க, அப்ப குழிக்குள்ள விழுந்த யோசேப்புக்கு எவ்வளவு மன வருத்தமா இருந்திருக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பி என்னை அடிச்சு துணியை கிழிச்சு என்னை தூக்கி தண்ணி இல்லாத கிணத்துல போட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. நிறைய நேரங்கள் நம்ம நம்பி இருக்கிறவங்களே அப்படி நம்மளை பண்ணுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே அப்படி பண்ணுவாங்க, நம்ம பாசமா வளர்த்த நம்ம பிள்ளைகளே பண்ணுவாங்க.
கூட இருந்த சகோதரன் ஒரே ரத்தம், தன் சகோதரனை அடிச்சு குழிக்குள்ள தள்ளினாங்களா இல்லையா? எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமை பாருங்க, எவ்வளவு கஷ்டமான நிலைமை பாருங்க. நான் நம்பி நான் என் சகோதரர் பார்க்க வரோன்னு ஆசையா வந்தவனுடைய நிலைமை என்னாச்சு? அடிச்சு குழிக்குள்ள கிடக்குறாங்க. ஸோ நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்புறவங்க, நம்ம எல்லாம் நமக்கு அவங்க தான் நினைக்கிறவங்க ஒரு சில நேரங்களில் நம்மளை என்ன பண்ணுவாங்க? படுகொலியில தள்ளிட்டு போயிடுவாங்க, நம்மளை கண்டுக்காமையா விட்டு போயிடுவாங்க. நம்ம தள்ளப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்படுகிற நிலைமை நமக்கு உருவாகும். 28வது வசனம் வாசிங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து மீட்டெடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. என்னாச்சுங்க? சரி, அவனை என்ன பண்ணலாம்? சாகர நேரத்தில் ஒரு ஆதாயம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவனை ஏன் கொல்லாட்டி அப்படின்னு அவனை எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர்கிட்ட வித்து போட்டாங்க. இஸ்மவேல் குரூப்கிட்ட வித்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? எவ்வளவு வித்தாங்க? 20 வெள்ளிக்காசு. தன்னோட சொந்த ரத்தத்தை, தன்னோட கூட பிறந்தவனை 20 வெள்ளிக்காசுக்காக வித்து போட்டாங்க. இல்லையா? எவ்வளவு ஒரு கொடுமையான நிலைமை பாருங்க. அவன் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தான். யாக்கோபு அவன் பார்க்கட்டும், அவன் போய் பார்த்துட்டு வரது. யாக்கோபுக்கு பிரியமான மகனா, எங்கேயுமே வெளியிட மாட்டாரு. யாக்கோபு யோசேப்புக்கு மட்டும் பல வர்ண அங்கி தரித்திருப்பாராம். நல்ல ஆடம்பரமான துணியை தரித்திருப்பாங்களா. இந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த உடையை கிழிச்சு ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை தெளிச்சு அவங்க அப்பாட்ட கொண்டு போய் காட்டிக்கிறாங்க. எங்க அவனை வித்ததுக்கு அப்புறம் இது உங்களுடைய மகனோட துணிதானா பாருங்க. அதை பார்த்தோன்னே என்ன பண்றாரு? யாக்கோபு கதறி அழுகிறார். என்னுடைய வயசான காலத்துல என்னை துக்கத்துல என்னை இறங்க பண்றீங்களே குழியில அப்படின்னு அவர் அடிச்சுக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. தன்னுடைய நான் நம்பி வந்த அண்ணன் என்னை சிறை கைதியா பிடிச்சி அடிமையா அனுப்பிச்சிட்டான். அவங்க அப்பா கதறி அழுகிறார். எவ்வளவு கல்லஞ்சம் பாருங்க. உங்களை சுத்திக்கிறவங்களா அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காக கவலைப்படவே மாட்டாங்க, உங்களுக்காக வேதனைப்படவே மாட்டாங்க. காலையில இருந்து வேலை செஞ்சா செஞ்சுட்டு போதுமே, ஏன் செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுறாங்க. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவோ போராட்டம், வேலை செய்கிற இடத்துல எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ இடத்துல சொந்த பந்தம் கூட நம்மளை இது பண்றது இல்லை. யாருக்கு இறக்கம்ங்கிறதே கிடையாதுங்க. கர்த்தரை தவிர இறக்கம் பாராட்டுறதுக்கு ஒருத்தரும் பூமியில் இல்லை. இல்லையா? சொந்த வீட்டுல கூட யாரும் இறக்கம் பாராட்ட மாட்டாங்க. சரி, என்னடா காலையில இருந்து கஷ்டப்படுறானே அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வேலை நடக்கும். இல்லையா? அவருடைய சகோதரர்களா இதுக்கு மேல என்னாச்சுங்க? எல்லாம் முடிந்தது. இவனுடைய சொப்பனம் யோசேப்புங்கிற ஒருத்தர் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு முடிவை கட்டிவிட்டாரு. இல்லையா? ஆனா எங்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் ஆரம்பமாகுது. இல்லையா? எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி மூடி போட்ட ஒரு விஷயத்தை கர்த்தர் புதிதாக ஆரம்பிக்க போகிறார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சுற்றி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பை அடிச்சு துணியை கிழிச்சு அவனை அடிமையா அனுப்புனாங்க. ஆனா அவன் போத்திபார்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ அரண்மனையில அவனுடைய ஆண்டவர் இவன் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவனை எல்லா அதிகாரத்திலையும் என்ன பண்ணாரு? போத்திபார் அந்த இடத்துல போயிட்டு இல்லையா ஒரு அதிகாரியாக வைத்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சது, இதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்ச நேரத்துல கர்த்தர் யோசேப்பை உயர்த்துகிறார். இல்லையா? சரியான நேரத்துக்கு ஆண்டவர் தேடி வருவார். இல்லையா? ஒருவேளை சகோதரர்கள் விட்டு போயிட்டாங்க, சொந்தக்காரங்க விட்டு போயிட்டாங்க, அனாதையா நிக்கிற மாதிரி நினைக்காதீங்க. அந்த சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களை தேடி வருவார். இல்லையா? சொல்லுங்க, சரியான நேரத்தில் கர்த்தர் தேடி வருவார். எல்லாம் கை விட்டு இருந்தாலும் சரி, சரியான நேரத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு வருவார். இல்லையா? வந்தவங்க இவனை அடிமையா கூட்டிட்டு போவதற்காக வரல, அவனை ராஜாவை மாற்றுவதற்காக வந்தார்கள். அல்லேலூயா. ஆனா அவங்க சகோதரருக்கு தெரிஞ்சது என்ன? இவன் அடிமையாக போறான், இனி அடிமை வேலையா இருக்க போறான், இனி திரும்ப ஒரு காலம் வரமாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அழைத்த ஒருத்தரும் அடிமையாய் போவதில்லை. அல்லேலூயா. அவரை அதிகாரியாய்த்தான் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அதிகாரங்கள் திரும்ப அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. போத்திபாருடைய மனைவி என்ன பண்றாங்க? அந்த யோசேப்பை பிடிச்சி யோசேப்பை பத்தி சொல்லும் பொழுது அவனை திரும்ப அவனோட வந்துட்டு தவறான பழக்கத்துக்கு வேணும்னு சொல்லி போத்திபாருடைய மனைவி இழக்கும் பொழுது யோசேப்பு பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனாலும் என்ன நடக்குதுங்க? போத்திபாருடைய மனைவி அவன் மேல பழி சொல்லி இப்ப போத்திபாரு திரும்ப அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சாங்க. இல்லையா? முதலாவது தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? தன்னை அடிமைகளை விட்டு போட்டாங்க. அவன் போன இடத்துல அவனுக்கு மறுபடியும் ஒரு எதிர்ப்பு. கர்த்தர் அழைத்து ஒரு சும்மா விடுமா? சத்துரு என்ன பண்ணுவான்? எப்படியாவது அவனை போராட்டத்தை உண்டு பண்ணணும், பிரச்சனை உண்டு பண்ணணும், மறுபடியும் பிரச்சனை தூக்கி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. 21வது வசனம் வாசிங்க. 21ல இருந்து 23 வரைக்கும் வாசிங்க.
கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்திருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது அவனை மறுபடியும் சிறைச்சாலைக்கு தான் அனுப்புறாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் அங்க இருந்ததுனால சிறைச்சாலையில இருந்த அந்த தலைவர்கள் யோசேப்புக்கு பொறுப்பு கொடுத்தாங்களாம். அப்பவும் அவன் கைதியால உள்ளுக்குள்ள போல அங்கிருந்து எல்லாத்தையும் என்ன பண்றான், எல்லாத்தையும் பார்த்துக்க கூடிய ஒரு பொறுப்புல இருந்தான். அல்லேலூயா. அப்ப குடும்பத்தால தள்ளப்பட்டான், ஒரு இடத்துக்கு வேலைக்கு வர்றான், வேலை செய்கிற இடங்களில் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் தள்ளுனாரா யோசேப்ப? யார் வேணா தள்ளலாங்க, யார் வேணா உங்களை உதறி தள்ளலாங்க, யார் வேணா உங்களை சீனு ஒதுக்கலாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளையும், கர்த்தர் விரும்புகிற மனுஷனை என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு நாளையுமே தள்ள முடியாது. என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு பிலேமான் வந்துட்டு என்ன பண்றாரு, சபிக்கிறக்காக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போயிட்டு சபிக்க போகும்பொழுது எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சபிக்கிறதுக்கு கையில் நீட்டும் போது சொல்றாரு, அவர் ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டார். அப்ப அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம். நீ ஆசீர்வதிக்கிறியான்னு சொல்லும் போது அந்த பிலேமான் சொல்றாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவன நான் சபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கர்த்தர் உங்களை தொட்டுட்டார், உங்களை பார்த்துட்டார், உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா எத்தனை போராட்டம் வேணா வருங்க. படுகுழிக்குள்ள நீங்க கிடந்தாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் சரி, அங்கேயும் நீங்க தலைவனா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் உங்களை அடக்கி ஒடுக்க முடியாது. இந்த இடத்துல குடும்பத்தார் கை விட்டாங்க, வேலை ஸ்தலங்கள்ல கை விட்டாங்க. அதுக்கப்புறம் அதிகாரம் 40வது அதிகாரம் 41வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் நிறைய சொப்பனங்களை வெளிப்படுத்துறாரு. சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தருடைய சொப்பனத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே சொப்பனங்களை வெளிப்படுத்தும் போது 41வது அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனம் வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் நாணமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருந்தால் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடக்கி நடத்துகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. பார்வோனுக்கு என்னங்க, அது என்ன சொப்பனங்க, 7 வருட பஞ்சமாகக்கூடிய ஒரு சொப்பனம் வரும். இதை வந்துட்டு யோசேப்பு விளக்குன உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய பஞ்சத்துல இருந்து, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாக்கப்படுகிறார். அல்லேலூயா. அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த பஞ்சத்துல இருந்து தப்பிச்ச உடனே பார்வோன் என்ன பண்றாருங்க, எங்க முதல்ல தலையை உயர்த்தப்பட்டுச்சோ திரும்ப சிறைச்சாலைக்கு போனார். திரும்ப அதே சிறைச்சாலையில இருந்து எடுத்து அதோட உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. பார்வோனுக்கு எங்கு அதிபதியா மாற்றி முத்திரை மோதத்தை வச்சு ஆண்டவர் பவனி, அந்த யோசேப்பு பவனி வரும் பொழுது எல்லாரும் உன்னை வந்துட்டு மதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு சாதாரண ஆள் இல்லைங்க, எல்லாரும் தள்ளப்பட்டாச்சு, கீழே விழுந்தாச்சு. இதுக்கு மேல முடிஞ்சதுன்னு நினைக்கும் பொழுது திரும்ப 42வது அதிகாரம் 43வது அதிகாரம் 44வது அதிகாரம் 45வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறான். எந்த தரிசனம் கண்டானோ, எந்த கதிர்கட்டு கீழே விழுந்து வளர்ந்துச்சோ, எந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்குச்சோ, அதே போல அவர்கள் முழு குடும்பமும் யோசேப்பை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பு அத்தனை பேர்த்தையும் போசிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன நடந்து பாருங்க, சொப்பனம் ஒரு நாள் மறைஞ்சு போகவே போகுது. அந்த சொப்பனத்தை பார்த்து அவனை எதிர்த்து அவனை அழிக்கோன்னு நினைச்சிருக்கு, அவன் பக்கத்தே வந்து மண்டி போட்டாரு. இல்லையா? கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கீழாகவே விட மாட்டார், ஒரு நாளும் தாழ்ந்து போகவே விட மாட்டார். சரியான நேரத்துக்கு கர்த்தர் தேடி வருவார். இல்லையா? யோசேப்பு குழியில கிடக்கும் போது எந்த மிருக ஜீவனம் மத்ததோ வந்து அவனை அடிக்கல. சரியான நேரத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க. இவங்க கண்ணுக்கு வந்துட்டு இவன் அடிமையா கொடுக்கப்பட்டான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய பாக்கிக்கு அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். இல்லையா? உலகத்தார் எப்படியோ பார்த்துட்டு போறாங்க, உங்களை என்னென்ன வேணா பிளான் பண்ணிட்டு இவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நினைப்பாங்க. முடிஞ்சதுன்னு நினைச்சு குளிக்கல போட்டவன் தான் அவங்களை கூட்டிட்டு வந்து சோறு போட்டான். கர்த்தருடைய எண்ணம் வேற, கர்த்தருடைய சிந்தனை வேற, கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற குறிக்கோள் வேற. கர்த்தர் வருகிற நேரத்துக்கு சரியாய் வருவார், உங்களை தப்பு வைப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்புகிறவர் என்ன பண்ணுவாங்களா, ஒரு நாளும் வெட்கப்படாதபடி, ஒரு நாளும் தள்ளிட்டு போகாதபடி, ஆபத்து காலத்தில் அவர் வந்து உன்னை தப்பு வித்து கனப்படுத்துவார். உயிரை மட்டும் கொடுக்கிறது கிடையாது, உங்களை உயர்த்தியும் வைப்பார். அல்லேலூயா. வேதாந்தத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. குழிக்குள்ள கிடக்குறீங்களா, சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறீங்களா, கவலையே படாதீங்க. நம்மளை சுத்தி எப்பவும் கண்ணி விரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சத்ரு ஒரு பக்கம்னா சொந்தக்கார ஒரு பக்கம், சொந்தக்கார ஒரு பக்கம்னா சொந்த மகனே ஒரு பக்கம். நம்மளுடைய ரத்த பிறப்புகளே நம்மளை எப்படா இவன் அழிச்சு போவான், இவன் மட்டும் என்ன அதை வச்சிருக்கிறான் இதை வச்சிருக்கிறான், வேலைக்கு போறாங்க வேடுக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம், உங்க சூழ்நிலையில கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தா நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் சரி,
தானியேல் சிங்கத்துக்குள்ளதான் கிடந்தான். கர்த்தர் உள்ளுக்குள்ள கிடக்கும்போது சிங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ளதான் கிடந்தாங்க. கர்த்தர் உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவங்களால எதுவுமே எந்த தீங்கும் அவர்களுக்கு காணல. நீங்க எந்த சூழ்நிலைகளை கிடக்குறீங்கன்னு சொல்லி அழுது புலப்பாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறாராங்கிறத மட்டும் நீங்க முடிவெடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தா எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சரியான நேரத்துக்கு வந்து உங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதாந்தத்துல இன்னொரு நபரை கொடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு கொட்டுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப இன்னொரு நபர் சாரிபாத் விதவை, அவங்க சொன்ன வார்த்தைகளை பாருங்க. இப்ப நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போறோம், முடிய போகுது, அதுக்கு மேல எந்த தொடக்கமும் கிடையாது. அதற்காக நான் விறகு பொறுக்க போறேன். அப்படி சாக போற ஒரு வீட்டுக்கு அனுப்புறாரு. 8வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப அவங்க சாப்பிட்டு சாக போறாங்க. அதற்கு முன்னாடி நீ எங்க போ? அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமான நிலைமையா வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் சரியான நேரத்துக்கு உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த சாரிபாத் விதவை என்ன இருப்பாங்க? அவனும் அவன் மகனும் ஒருவேளை அந்த ஊழியம் உங்க வீட்டுக்கு வரல, ஜெபிக்க வரல. நாங்க ஏன் ஜெபிக்க வர்றோம் வரட்டு எதுக்கு சொல்றது? எதுக்குங்க? கர்த்தர் அனுப்புகிறது. யோசிச்சு பிளான் பண்ணி இன்னைக்கு கரெக்டா இந்த வீட்டுக்கு தான் போகணும், கரெக்டா இங்கதான் ஜெபம் பண்ண போகணுங்கிறதுல கர்த்தர் அனுப்புலினா அந்த சாரிபாத் விதவையும் அந்த மகனும் இருந்திருக்கவே மாட்டாங்க. இல்லையா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அது யாருக்குங்க? உங்களுக்கு தான் நல்லது. கர்த்தர் அனுப்பும் பொழுது கதவை திறந்துட்டா அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் 13வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. உனக்கு கொஞ்ச நேரத்துல சாக போறவங்க, அதுக்கு மேல குடும்பமே கிடையாது, சாரிபாத் விதவையும் கிடையாது, அவன் மகனும் கிடையாது. ஆனா கர்த்தர் விட்டாருங்களாங்க. நம்ம அநேக நேர சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. கை விட்டுட்டாங்க. அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லாத பேர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அடுத்து நான் எந்திரிச்சு நடந்தா கூட, நான் விழுந்துட்டா எனக்கு தூக்கி தோல் கொடுக்குற கூட ஆள் கிடையாது. எத்தனையோ நேரங்கள் அனாதை போல வாழ்க்கை, நீங்க கைவிடப்பட்ட வாழ்க்கை. கூட இருந்தவங்களும் உதவி செய்ய மாட்டாங்க, ஏன்னு கூட கேட்கக்கூடாத நிலைமையில ஆட்கள். ஆனா கர்த்தர் விட்டாருங்களா? சாரிபாத் விதவை வீட்டை தேடி போய் கதவை திறந்தார். இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து ஆண்டவர் நிக்கிறார். உங்களை விட்டு போறது அவருக்கு பிரியம் கிடையாது. நீங்க கவலைப்படுறது உங்களுக்கு பிரியம் இல்ல, நீங்க அழிஞ்சு போறது அவருக்கு பிரியம் இல்ல. அவர் உங்க பக்கத்துல நின்று வந்து பார்க்கணும்னு வந்துட்டார். அவரை அணைச்சு கூப்பிட்டு அந்த அடையை கொடுத்தீங்கன்னா நீங்க தப்பி வைக்கப்படுவீங்க. கர்த்தர் வரும்பொழுது அவரை கூப்பிடுறதுக்கு மனசு இல்லாதபடி, கர்த்தர் வராத போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? இவர்களை அறிய நீ யாரும் கேட்டுருவாரு. கர்த்தர் கதவை தட்டும் போது திறந்து கொள்ளுங்க. சாரிபாத் விதவை வீட்டுல கடைசி நேரம், அந்த கடைசி செகண்ட் விட்டுருந்தா அவங்க இறந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் விட கிடையாது. சரியான நேரத்துக்கு வந்தால் அந்த தேசத்து பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு குறைவே ஏற்படாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தட்டுகிற நேரம்லாம் கோல்டன் டைம், அதெல்லாம் நீங்க விட்டுறாதீங்க. சரிங்களா? அது ஒண்ணு ஊழியக்காரன் மூலியமா பேசுவார், வேதாந்தத்துல பேசுவார், கேட்கிற வார்த்தைகளை பேசுவார், தரிசனங்களை பேசுவார், சொப்பனங்களை பேசுவார். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா அது உங்களுடைய கோல்டன் டைம். அதை விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. சாரிபாத் விதவை வந்துட்டு ஒருவேளை மனசுல வஞ்சக வச்சு இருக்கிறது கொஞ்சம் அடை கொஞ்சம் இது உங்களுக்கு தரமாட்டேன் நீங்க போங்கன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு அவங்க முடிவு என்ன? செத்துதான் போயிருக்கும். கர்த்தர் உங்களை கதவை தட்டுறாருன்னா சும்மா தட்டல, உங்க தேவைக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய தேவைக்கு தட்டல, அவர் வாழ்வதற்காக தட்டல, அவர் சுயநலத்துக்காக தட்ட கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்படாத கதவை தட்டிட்டு இருக்கிற.
தட்டி தட்டி பார்ப்பாரு. கிடைக்கலன்னா என்னங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? கதவை சாத்திட்ட, கை கால் கழுவிட்ட, அந்த ஸ்திரீ சொன்னது போல இதுக்கு மேல நீங்க கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் ஒரு முறை 2 முறை இல்ல, அநேக தடவை உங்களுக்கு நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். தயவு செய்து செவி சாய்ங்க. சத்துருக்கு செவி சாய்க்க முடியுது, அந்த இடத்துக்கு போக முடியுது, இங்க போக முடியுது, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர முடியுது இல்லையா? இந்த இடத்துல நடக்கும்போது இன்னொரு பெரிய விஷயம் நடந்து வாசிங்க. 17வது வசனத்துல 22வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17லயே 17ல இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் இருந்தார். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்கப்படவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றால், அதற்கு அவன், என் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகி கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு சுத்தத்தை வருவிப்பீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகி கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திருப்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். ஆமென். அல்லேலூயா. அப்பத்துல சாகாதவனையா வியாதி கொன்ற போது பாருங்க, ஒருவேளை நம்ம உலகத்துல நினைச்சிருக்கலாம், ஒருவேளை இந்த பஞ்சத்துல அவங்க தப்பு வச்சிருந்தாலும் பஞ்சம் ஏற்படாம இருந்தாலும் வியாதி வந்து அந்த பையன் செத்துருப்பான். இப்ப என்னன்னா அந்த பையனுக்கு வியாதி வந்துருச்சு. எலியா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, வியாதியில அந்த பையன் சாக போறான். அந்த அம்மா உரிமையா கேட்கிறாங்க, நான் அப்பவே செத்துருப்பேன், நான் இப்ப என்னாச்சுங்க, என் பையன் வியாதியில சாக போறான், இதுக்கு தான் நீங்க வந்தீங்களான்னு. கர்த்தர் ஒரு நாளே அவமானப்படுத்த விட மாட்டேன், ஒரு நாள் கெட்டு போக விட மாட்டார். ஓ அன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு நடந்துருச்சு, என்ன பண்றது, விதி, அந்த வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. ஒரு டைம் நடக்கலைன்னா எந்த காலத்திலும் உங்களுக்கு தீமையானது. அல்லேலூயா. கர்த்தர் அப்பவும் தப்பிக்க வல்லவர், இப்பவும் தப்பிக்க வல்லவர். ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர்களாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போகாம அவனை காப்பாத்த அவரால் முடியும்னா வியாதி அவனை கொண்டிருக்குமா? கொள்ள முடியல. அல்லேலூயா. கர்த்தர் சரியான நேரத்துக்கு ஊழியனை கூப்பிட்டு வந்தார். அவங்க வியாதியிலிருந்து பாதுகாத்தார், பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தார், வறுமையிலிருந்து பாதுகாத்தார். இன்னும் சொல்லணும்னா அந்த மேல் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது குடும்பத்தால் கைவிடப்படும் பொழுதும் கர்த்தர் கூட வந்தார். யோசேப்போட அவர்களுடைய வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் கூட வந்தார். 3வது பசி பற்றி மரணம் வரும் பொழுது கர்த்தர் கூட வந்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு நாள் விலகியே போக மாட்டார். உங்களை கவலை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, கண்ணீரை பார்த்து உலக மனுஷன் விலகி போலாம், சொந்த பந்தம் விலகி போலாம், உங்களை நேசிச்சவங்களா விலகி போலாம். கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஒரு நாளும் 4ஆம் ஜாமம் நடுக்கடல்ல வந்தா எப்படி வந்தாரா இயேசு? நடந்து வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க. அது எவ்வளவு பெரிய போராட்டம் வேணாலும் இருக்கலாம், அது எந்த டைமிங் வேணாலும் இருக்கலாம். கர்த்தருக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. உங்க பக்கத்துல வருவதற்கு அவர் தயாராகவே இருக்கிறார். இல்லையா? 38 வருடம் வியாதியா கடந்தவன் எங்க கிடந்தாங்க? குளத்து பக்கத்துல. எங்க கிடந்தான்? பெதஸ்தா குளத்து பக்கத்துல. அவனை தூக்கி போடுறதுக்கு ஆளே இல்லை. கர்த்தர் தேடி வந்தார். இல்லையா? நீங்க எப்பெல்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களை தேடி வர ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆண்டவரை வரவேற்கிறதுக்கு சரியா இருக்கிறீங்களா? கர்த்தரை தேடாம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பலனுமே கிடையாது. 2 விஷயம். ஒண்ணு, கர்த்தர் உங்களை தேடி வரணும், இல்லைன்னா நீங்க கர்த்தரை தேடி போகணும். இல்லையா? இது 2 நடக்கலைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது, நம்மளால ஜீவிக்கவே முடியாது, நம்மளால கிறிஸ்துவனா வாழவே முடியாது. இல்லையா? அப்ப கர்த்தர் சரியான நேரத்துக்கு தேடி வருகிறார். இல்லையா? சொல்லுங்க, கர்த்தர் சரியான நேரத்துக்கு என்னை தேடி வருகிறார். அவர் தேடி வர ஆயத்தம். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திலிருந்து பிரச்சனைக்கு தப்பி வைக்கப்படுவீங்க, வேலை செய்கிற இடங்கள்ல இருந்து பிரச்சனைக்கு தப்பி வைக்கப்படுவீங்க. எந்த பசி பட்டினி வியாதி மரணம் உங்களை அணுகாது. கர்த்தர் எல்லாத்தையும் மீட்டு ரட்சிப்பார். ஏன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். அப்ப நீங்க கவலைப்படலாமா? அவர் பக்கத்துல இருந்தா நீங்களும் ஜெயிக்கலாம். அவர் பக்கத்துல இல்லைன்னா ஜெயிக்கிறத பத்தி நீங்க நினைக்கவே நினைக்காது. சத்துரு தான் மேற்கொள்ளும். இல்லையா? அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து பறப்பார்களாம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவு கொண்டு போகாது. அப்ப கர்த்தர் சரியான நேரத்துக்கு வர்றார். அவர் வர நேரத்துக்கு அவர் கூப்பிடுறதுக்கும் அவர் கூப்பிட்டு உங்க பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க. ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க பக்கத்துல இணைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறாரு.
கொடி வந்துட்டு செடியோட இணைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறாரு. இணைஞ்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். கர்த்தர் உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டி நீங்க வாங்கமோன்னு கதவை திறந்தீங்கன்னா அவர் உங்களோட பிரவேசிப்பார், நீங்களும் அவரோட பிரவேசிக்கலாம். எங்க வீட்லயா? உங்களுக்கான நித்திய ஜீவன் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமா வச்சிருக்கிறார். அவர் வந்து கதவை தட்டும் போது நானும் அவரோட பிரவேசிக்கணும், அவர் எங்கோட இருக்கணும்னா நித்திய காலமா அவரோட நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள இளைப்பாறு ஸ்தலத்துல இருக்கணும். அப்ப கர்த்தர் வரும்பொழுது நீங்க அவரை அனுபவிச்சா மட்டும்தான் அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இல்லையா? நான் மாற விரும்பலைன்னா உங்களால எதுவுமே என்ன பண்ண முடியாதுங்க, வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியாது, கர்த்தர் கொடுக்குற நித்திய ஜீவனுக்குள்ளயும் போக முடியாது. இல்லையா? வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிற ஸ்டெப். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போனாதான் பரலோகங்கிற நித்திய ஜீவனுக்கு போக முடியும். நம்ம இங்கேயே அவர் சொல்றதை கேட்கறதுல இங்கேயே அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தை உங்களுக்கு இடத்த கொடுப்பாரா? உன்னை அறியேன்றுவார். அவருக்காக வாசலை தரங்க. செழிக்க போறது உங்க வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் வருகிறார். ஆனா அநேக நேரத்துல நம்ம அதை செவி சாய்க்கிறது இல்லை. எப்படி செவி சாய்க்கிறது இல்ல? உதாரணம் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றதை கேட்கறது இல்ல, அவருக்கு செவி சாய்க்கிறது என்ன இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, ஆராதிக்கிறது இல்ல, கூடி வர்றது இல்ல, அவருடைய சமூகத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது. கிடைக்கிற வாய்ப்புலாம் விட்டுட்டீங்கன்னா எப்பதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? கர்த்தர் கொடுக்குற வாய்ப்பு பயன்படுத்திக்கலுங்க. கர்த்தர் உங்க நம்பிக்கையாக தான் உங்க கதவை தட்டுறாரு. சரியான நேரத்துக்கு வந்து அவர் உங்களை தப்பு வைக்க விரும்புறார். தப்பிச்சு கொள்வது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. நீங்க சரின்னு கேட்டு அதை நீங்க படி செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனுக்கு போற பாதை சபைப்படும். கர்த்தர் இந்த பூமியில ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும் உங்க கதவை தட்டல. இப்ப கிடைக்கிற இம்மையில கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கர்த்தர் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வரல. சத்ரு உங்களை பிடிங்கி இழுத்துட்டு போய் அக்னியில போடக்கூடாதுன்னு சொல்லி சரியான நேரத்துக்கு வர்றாரு. அந்த சரியான நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆத்மா தப்பி வைக்கப்படும். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க செல்வீர்கள். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு போகிற பாதை நெருக்கமானது, இடுக்கமானது, ரொம்ப கஷ்டமானது. ஆனா கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டார். அவருக்கு பக்கத்திலே வந்துட்டு இருக்கிறார். நீங்க அவரோட பிரயாணம் பண்ணீங்கன்னா கர்த்தரோட உங்களுடன் வருவார். எல்லா ஆபத்து நாசமோசங்களுக்கு விலகி பாதுகாத்து ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப அவரோட நடந்து வர கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் எழுந்தினர் கண்கள் மூடி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மகா இரக்கம், அன்பு, தயவு நிறைந்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க வந்திருக்கிற கர்த்தாவே, உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து எட்டுன தயவுக்காக நன்றி. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நீர் வரும்பொழுது கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமா இருந்து உங்களுடைய வரவேற்க ஆண்டவரே கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே எங்களுடைய செவி தினவுள்ளவர்களாகி ஆண்டவரை ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, கூடி வருவதற்கு வர முடியாம நாங்கள் வழி விலகி போறோம் ஆண்டவரே. ஆனா சரியான நேரத்தை கர்த்தர் காட்டுகிறீர் ஆண்டவரே. சத்ரு ஆனா ஆண்டவரை எங்களை வஞ்சிச்சு அந்த பாதையிலிருந்து விலக்கி தடுத்து செல்கிறார்கள். கர்த்தர் ஆண்டவரை எல்லா தடுக்கல்களையும் மாற்றுங்க. கர்த்தர் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே சரியான நேரத்துக்கு ஆண்டவரை நாங்கள் உண்மை வரவேற்க தகுதியுடையவர்களால் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவரோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் சுகத்தை பெற்றவர்களாகவும் ஆண்டவரே ஆரோக்கியத்தோட திரும்பி செல்லட்டும். தேவகரம் சமாதான ஆண்டவரை தாங்கி வழிநடத்தட்டும். மீதி மாலையில் இருக்கிற ஆண்டவரை இரண்டாம் ஆராதனை கருத்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. வீட்டு ஜெபங்கள் ஊழியங்களை ஆஸ்வதிங்க. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடக்கிறதான ஊழியங்கள் ஜெபங்கள் ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மற்ற குடும்பங்களையும் முழுமையாக கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.